நெக்ஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? நாங்கள் யூஸ் பண்ண ஜென்ரேட்டர் அப்போ யூஸ் பண்ணது அது வெளியே இருக்குது, வேலை செய்யல. அது வந்து மோட்டர் ரூம், இது வந்து பெரிய மோட்டர் ரூம், அது சின்ன மோட்டர் ரூம். அந்த போர்டு இதெல்லாம் அப்போல்லாம் ஆன் பண்ணோம், பயமாக இருக்கும் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு. கீழே அந்த ஒரு வெல் இருக்குது அண்ட் ஒரு மோட்டர் ரூம். இது புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, இங்கெல்லாம் உட்காந்து விளையாட்டுருப்போம் இந்த இடத்துலலாம். என்னது என்ன இது இது பிச்சா பொசுக்கு நாட்டிக்கிட்டா. ஸோ இது வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க, என்னன்னு தெரில. அண்ட் இங்கேயோ தேங்காய் மரம் இருந்துச்சு, இதோ இங்கேயோ பாருங்கள் நிறைய எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ரூமெல்லாம் இதோ எப்படி இங்கே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ எதுவுமே இல்லை. இங்கே கிணறு, இங்கே ஒரு டேங்கு, இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சுல்ல பழையது, இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. இப்போ நிறைய தேங்காய் மரம் இதெல்லாம். என்ன பேர் கூப்பிட்டாங்க பாரு உள்ள. ஸோ அது ஒரு ரூம், கிளாஸ் ரூம். அதுக்குள்ளே கிளாஸ் ரூம் எல்லாம் நடக்கும் தெரியுமா இல்லையா? 6th 7th யாருக்கும். இங்கே கொஞ்சம் காடாக இருந்துச்சு அந்த இடத்து தான். இப்படி வந்து தண்ணி இப்படி ஃபுல்லாகவே இப்படி தண்ணியெல்லாம் வருமே, அப்போ இப்படி உள்ளே ஒழிஞ்சு இது வந்து சாஞ்சிருக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை. சூப்பி ஓட்டிட்டு வரானா? மம்மி வந்துட்டாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து மாங்காய் பறிக்க போகிறோம், வாங்க. பெரிய மாங்காய், லுக்கிங் ஃபார் பிக் மேங்கோ. நம்ம இது கூட விட்டு வைக்க மாட்டோம்ல, அப்போ இது கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். அக்கா இப்படி சொல்லு, மெமரி ஸ்வீட் மெமரிஸ். இதோ மாங்காய் இப்படி எடுக்க கூட மிச்சம் மாங்காய் இருக்காது, அவ்வளோ காலியாக இருக்கும். இப்போ பார்த்தா கீழே எல்லாம் விழுந்து ஃபுல்லாகவே சின்ன இதெல்லாம் விடவே மாட்டாங்க. அந்த என்னது உப்பு போட்டு மிளகா போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா இன்றைக்கி? இப்படி பிடிச்ச மாங்காய் கிடைக்குது அப்படி. சரி, ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு போய் மம்மி கிட்ட காமிச்சு. இந்த சைஸில் தான் எடுத்து நம்ம ஊருக்கு போட போகிறோம். மம்மி வந்து இந்த சைஸ் மாங்காய் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. நிறைய மாங்காய். அது ஓகேவா? ஃபஸ்ட்டு ஓகே, எடுத்துகிட்டு போய் காமிக்கணும். பெருசாக இருக்குது. ஓகே, இந்த இப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வா இங்கே இருக்கு. இந்த இதை பெருசாக இருக்கு. எல்லாத்தையும் பிரிக்காது, இருடா. எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சேன். दोपहर ஜாபேஸ் பிரிக்காத, இருடா. இல்லை வேஸ்ட்டாக எடுப்போம். நிறைய இருடா, வரேன். எப்படி இதை விட பெருசாக இப்போ வந்து மம்மிக்கு வந்து ஊருக்கா போகிறதுக்கு இதை எடுக்க சொன்னாங்க. ஸோ அதனால் we have taken all this. நான் தான் தூக்கி போகிறேன். இங்கே இது ஆகுது பாரு.
இது கரையில் போகாது. ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு போகலாம். பிச்சுக்கிட்டு அடிக்குது. அது இது பண்ணு. போய் காமிச்சிட்டு போயிட்டா. உங்கள் அக்கா பாருங்க. அக்கா கறியே உன்னோட ஸ்வீட் மெமரிஸ் என்ன சொல்லுவா? அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஸ்வீட் மெமரிஸும் இல்லை. அப்படியா? என்ன ஸ்வீட் மெமரிஸ் இல்லைன்றா? எதுவுமே இல்லை. இல்லை மாங்காய் மாங்காயெல்லாம் நான் திருடி சாப்பிட்டது கிடையாது. தேங்காயெல்லாம் நான் திருடி சாப்பிட்டது கிடையாது. எந்த ஸ்வீட் மெமரிஸும் இல்லை எனக்கு. வெறும் பெருக்க மட்டும் தான் செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். நெல் ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கேயே நெல் என்ன போகிறேன். சென்னையில எல்லாம் மாங்காவே கட் பண்ணி வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். இங்கெல்லாம் அப்படியே இதெல்லாம் விற்பாங்கல்ல. ஊருக்கா போட்டு தான் சாப்பிடுங்க. ஜேபேஷ் மம்மி என்ன ஜேபேஷ்னு மம்மி என்ன ஜேபேஷ்னுக்கு வந்தான்னு பார்த்தேன் பாரு. எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் ஓகே. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வரேன்னா இங்கே அவ்வளோ வெயிட்டு. அந்த சைடில் இருக்கு, அந்த சைடு அந்த மாங்காயில் கொண்டு இது வரைக்கும் வராது மாங்காய். இங்கே அதை சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னாங்க. கொஞ்சம் இது வரைக்கும் தான் இருக்கும். இங்கே பார்த்தா ரூம் வந்து வச்சு இருக்கு. எப்படி சொன்னாலே அப்படியே காமிங்க. ஓகேவாம்மா? ஓகே கைஸ், அந்த சைஸ் ஓகேவா? இந்த போனுங்க இதோ அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வரணும். நான் எடுத்துகிட்டு வரேன். நான் இதை எடுக்கிறேன் ராஜி. முன்னி மட்டும் இங்கே வரும். இந்த சைஸ் என்ன ஒரு மெஷர்மெண்ட் பாருங்க. அதே இதுதான் கரெக்டாக இருக்கும். பிச்சுங்க. அது ஃபுல்லாக இந்த சைஸ் தானே? அங்கே ஒரு மேலே அதானே அக்கா. உங்க பின்னாடி பாருங்க. அப்படி இதோ இது 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 சுசோக்கா இதோ இங்கே அது எடுக்கிறதுக்கு எதுக்குடா அதெல்லாம் பிரிக்கிறா? கையிலே பிரிக்கல. இல்லை ஃபஸ்ட்டு எல்லாமே கீழே போட்டுடலாம், அதுக்கப்புறமே எடுக்கலாம். அந்த ஒரே ஹாஸ்டல் மெமரிஸ் வருது போகிறோம் 2 பேருக்கு. பின்னக்கா வீட்டில் இருந்ததோட இங்கே தான்க்கா அதிக வருஷம் குப்பை கொட்டி இருக்கோம். குப்பையா? ஏய் இருங்க வரேன். அப்போ கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணுங்க. அந்த இது நான் அப்படியே போடுவேன். வீட்டில் அதிகமாக இருக்கிறதோட இங்கே தானே அத்தனை வருஷம் இருந்திருக்கோம். எவ்வளோ மெமரிஸ் இருக்கும் நமக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க்கா. மம்மியில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எதை கேட்குறேன்? குட்டி தான் விழுது பாரு. குட்டி அது அடே நீ அடே காமி. நான் அடே எடுத்துகிட்டே இருக்கேன். நீ காமி. நான் அடே இந்த சைடில் இங்கே பாரு. அந்த சைடில் பாரு. அந்த சைடில் தான் புடி. ஓகே வாங்க பார்க்கலாம் எவ்வளோ இருக்கு. அக்கா அங்கே பாரு. ராஜி இப்போ சொல்லுவேன். ராஜி மாங்காய் பொறுக்கி மாங்காய் பாருங்க. அதெல்லாம் உப்புத்துக்கு ஆயிருக்கு. லாஸ்ட் இருக்கா? பெருசு பெருசாக அவன் சைஸ் சின்னது இல்லை. அதெல்லாம் சின்ன சைஸ். இன்னும் அந்த மரத்தில் அந்த பூச்சி இருக்கு. உமா கொடுத்துட்டு வாங்க. பிடிச்சிட்டு போகுது.
இருக்கு. செகண்ட் எடுங்க எடுங்க. எடுத்துருங்க, அவன் அந்த சைஸ் தான் எடுக்கிறான். எறும்பு இருக்கு. தட்டிக்கலாம்க்கா. தட்டை எறும்பு. சிக்கல வருது. செலபடி சில குட்டியா? அப்போ மனுஷன் இல்லை நீ பாரு. ஹே ராஜி. ராஜியா? பாவி. பயமா இருக்கு. ஓடுது. ஏய் இது பாருடா, இது எடுறா, அங்க பாருடா. இது மேல தூக்கி போடுங்க. ஓ கையில அவ்வளோ வச்சுக்கிறீங்களா? அங்க பாருங்க பின்னாடி. ஒரு பேக் போதும். நாங்க ஏன் மார்க்கே எடுத்து போறீங்க? வா வா நீ வீடியோ கிரீன் கலர் அந்த ப்ளூ கலரும் ஏவியேஷன் காலேஜ். ஏவியேஷன். ஆமாம் மேம். எத்தனை லைக் வருது? டெய்லி போடுறியா? வீக்கெண்ட்ஸ் எப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. கைஸ் இது வந்து எங்கள் கிச்சன் என்ட்ரன்ஸ். குண்டை ஸோ எனக்கு இப்போ வர்றியா? எங்கே போட போகிறாங்க? பிடி பிடி. காக்கா ஆகி போயிடுச்சு. அங்கே 2 ஆண்டிங்க. ஆண்டி இல்லை வாடன் தானே? சரி பாட்டிடா. குக்கு தானே? நம்ம இருக்கும்போது இருந்தாங்க. அப்படியா? சுட சுட இப்படி தான் இருக்கும் நாங்கள் இருக்கும்போது பிரியாணி. உண்மையை சொல்லு. ஏய் இப்படி தான் இருக்கும். என்ன உண்மை? ஸ்மெல்லு சேம். இதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும். எதுக்கு சமைக்கணும்? மம்மி கொடுப்பாங்க. ராஜேஷ்க்கு சாப்பிட வைக்கணும். இது நம்ம ஹாஸ்டல் சாப்பாடு எப்போ பார்த்துல சோறு சோறு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ராஜி இப்போ மம்மி கூட கொஞ்சம் நான் போனால் என்னடி தலையை நினச்சிட்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் போதும்னு சொன்னாங்க தானே. அப்போ போதும். நான் சாப்பிட மாட்டேன். பிரியாணி சாப்பிட மாட்டீங்க? இல்லை என் வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிடணும். கொஞ்சம் போதும்னு சொன்னாங்க. மூடிடலாம். வெயிட்டாக இருக்கு. இவனே வா. ஏய் விட்டுடாத. குடிப்பியா? நான் பிடிச்சிக்கிறேன். ஃபோன் என்கிட்ட இருக்கு. போகலாம். vlog சேனல் காமிச்சேன்.